आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீபெரும்புதூரில் ஓர் பிங்கள ஆண்டிலே சித்திர மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரம் சுக்லபக்ஷத்து பஞ்சமி திதி வியாழக்கிழமை அன்னைக்கு ராமானுஜருடைய அவதாரம். அதிலிருந்து இப்ப நாம 1000 ஆண்டுகள் கழிந்து வந்துள்ளோம். அவர் அப்ப அவதரிச்சது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் தெரிந்து கொண்டு என்ன செய்வோம்? இப்ப அவர் அவதரித்தது எதற்காகன்னு தெரிஞ்சுனுட்டதுனால என்ன? அந்த அவதாரத்தில் நம்மோட ஏதானு தொடர்பு இருந்ததுனால், அவர் அவதரித்ததை பலிக்க வைக்க, அது பயன் பெற நாம ஏதானு செய்ய வேண்டியிருந்ததுனால் அதை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அவதாரத்தினுடைய பயனே நம்மோடு தொடர்பு கொண்டிருந்தால் அப்ப கண்டிப்பா நாம் அதை தெரிஞ்சுட்டாகணும். ஏன்னா அதனுடைய பயனை நாம தானே பெற்றாக வேண்டும். இப்போ ஒருத்தர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்னால் அது அவருக்காக இருக்கலாம், அல்லது வேறாரானும் பயனாளிகளாக இருக்கலாம். ஆனா அவர் ஆருக்காக அந்த நடவடிக்கைங்கிறத பயன் பெறுபவனே தெரிந்து கொள்ளாமல் போனால் அப்ப அந்த பயனை அனுபவிக்கவே முடியாது. அரசாங்கத்திலேருந்து ஒரு திட்டம் அறிவிக்கிறார், இது கொண்டு நீங்கள்லாம் பயன் பெறலாம்னு. எனக்கு அந்த திட்டமே தெரியாத படுத்தினால் அப்ப அந்த பயனை நான் அனுபவிக்க முடியாது. அதே போல இப்ப ராமானுஜர் அவதரிச்சிருக்காரே, அது பயனன்னு எனக்கு தெரிஞ்சாத்தானே நான் பயனாளியாக முடியும். எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு வைணவர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரிச்சிருக்கார், அவர் சில நூல்கள் எழுதியிருப்பார் என்பதோடு நாம ஒதுங்கி போயிட்டு இருந்தால் அப்ப நமக்கு வடக்க வேண்டிய பயன் அதிலிருந்து கிடைக்கவே இல்லாத போயிடும். கண்ணன் அவதரிச்சார், கண்ணனுடைய அவதாரத்துக்கு பயன் என்ன? அவருக்கு ஏதானு பயன் இருக்க போறதா? நாம ஒரு வேலைக்கு போனோம்னால் அதனால பயனடைய போறது நாம் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். அதனால பயனடைய போவது என் முதலாளி, வேலை கொடுத்தவர். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து நான் விற்பனை பண்ணி நான் காசை வாங்கிட்டு வந்தா தான் அவருக்கு லாபம் கிடைக்கும். அதனால இந்த இடத்துல எனக்கும் லாபம் இருக்கு, அவருக்கும் லாபம் இருக்கு, தெரிஞ்சுக்கிறேன், வேலை செய்கிறேன். கண்ணன் அவதரித்தார், ராமன் அவதரித்தார், நரசிம்மர் அவதரித்தாரே, இதனால லாபம் அவருக்கா லாபம் நமக்கா? யாருக்கு இது நடத்தினதுனால லாபம் ஏற்பட போறதுனால் இருவருக்கும் ஒவ்வொரு வகையில் லாபம். அவருக்கு லாபம், அவருடைய சொத்தா இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் எங்கேயோ தரிகட்டு ஓடாமல் அவரை நோக்கி திரும்ப வருகிறார், முக்தி அடைகிறார், பகவானோட சேர்ந்து வைகுந்தத்தில் ஆனந்தமா அனுபவிக்கிறார். இதுதான் பகவானுக்கு இருக்கிற லாபம். தன் சொத்து எங்கேயும் கைவிட்டு போயிடாமல் தன்னிடத்துல வந்தது. அதே நமக்கு லாபம், இந்த சம்சாரத்தில் மாறி மாறி பல துன்பங்களை அனுபவிச்சுருக்கோம். அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் நிரஸ்த சுகபாவைக லட்சணா என்று சாஸ்திரம் சொன்னபடிக்கு
துக்கமே இல்லாமல் சுகம் மட்டுமே இருக்கக்கூடிய ஆனந்தமான அனுபவத்தை நாம் பெறப்போகிறோம். இத்தனை நாள் இந்த சரீரம் அழியுங்கிறது தெரியும். அழியக்கூடிய உடலை ஆரோ பெத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களோட திரும்ப திரும்ப பெற்றோர்னு ஒவ்வொரு பிறவியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்கோம். ஆனா நிரந்தரமான ஒரு அனுபவம் கிடைக்கவே இல்லை. அந்த அனுபவம் வைகுந்த போனா கிட்டுகிறது, முக்தி அடைய வேண்டும். அப்புறம் பசியோ தாகமோ தூக்கமோ அல்லது துக்கமோ எந்த கஷ்டமும் இருக்க போறதில்லை. அந்த நிலையை நாம் அடையிறது தான் நமக்கு ஏற்படுற லாபம். அப்ப பகவானுக்கு லாபம் தன் சொத்து தன் கைக்கு கிடைச்சது. நமக்கு லாபம் இனி இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை படாமல் உயர்ந்த ஆனந்தமான அனுபவத்தை பெறுவது. இந்த ரெண்டு லாபமும் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டா தானே இதுக்காரான வருவார்கள். இதை தெரிஞ்சுக்காமலே போயிட்டால் அப்ப கண்ணன் அவதரிச்சுட்டே இருப்பார், ராமன் அவதரிச்சுட்டே இருப்பார். இதை தெரிந்து கொண்டு மக்கள் வரணும்னு நினைச்சுட்டு இருப்பார். ஆனா யாரும் வரலேனுட்டால் அவரா போய் இதை சொல்லிக்க முடியாது. அதை எடுத்து சொல்றதுக்கு தான் ஆச்சாரியர்களுடைய அவதாரம். என்ன பகவான் அவதரிச்சுட்டு இன்னத்துக்கு தான் இவர் வந்திருக்காருன்னு இன்னொருத்தர் சொன்னாத்தானே அது புரியும். தானே வந்து நான் எதற்கு தெரியுமோ வந்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போக அப்படின்னு கண்ணனே சொன்னார்னால் அது எவ்வளவு நன்னா இருக்குமா? அது அவர் சொல்லத்தை விட இன்னொருத்தர் பார்த்து அவர் இதற்குத்தான் வந்திருக்காருன்னு சொன்னால் நமக்கும் கொஞ்சம் அதிகமா நம்பிக்கை வரும். ஏன்னா நாமே நம்மை பிரகடனப்படுத்திக்கிறத விட இன்னொருத்தர் நம்ம பத்தி இதுதான் இவருடைய பயன், இதற்குத்தான் இவர் முயற்சிக்கிறார் அப்படின்னு எடுத்து சொன்னாத்தானே நமக்கு புரியும். அதற்குத்தான் ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணிவிட்டா. அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கோ நரசிம்மாவதாரத்துக்கோ வராகாவதாரத்துக்கோ என்ன பயன்கிறத ஆச்சாரியர்கள் சொல்ல வந்தனர். இப்ப நாம பார்க்கிற தலைப்பு அந்த ஆச்சாரியர்கள்ல தலைவரான ராமானுஜரே எதற்கு வந்தார், அவருடைய அவதாரத்துக்கு பயன் என்னன்னு பார்க்க போறோம். அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு பயன், ராமாவதாரத்துக்கு பயன் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா ராமானுஜ அவதாரத்துக்கு பயன் என்ன அதை தெரிஞ்சுட்டோம்னால் தானே கிருஷ்ணாவதாரமும் பயனை கொடுத்துடும், ராமாவதாரமும் பயனை கொடுக்கும். இதை பிடிச்சுனுட்டோம்னால் தானே கண்ணனு ராமனு எதுக்கு அவதாரம் பண்ணாரோ அந்த பயனை நாம பெற்று விடலாம். அதனால ராமானுஜ அவதார பயனை தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ரொம்ப இன்றியமையாதது. இது நமக்கு ஒரு சிறந்த மார்க்கமா இருக்கு, அதனால அதை நம்ம முயற்சித்து பார்க்கலாம்னு தோணணுமோ இல்லையோ, அது தோணுமாங்கிறத தான் இப்ப நாம பிரயத்தனம் பண்ணி பார்க்க போகிறோம். ராமானுஜர்னு சொல்லும் போதே அவனுக்கு இருக்கிற தனி சிறப்பு யாது, கலியுகத்துக்குன்னு பிறந்திருக்கிற ஆச்சாரியர். கலௌ கஷ்டித் பவிஷ்யதி, கலியுகத்தில் யாராக பிறப்பார்? அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணச்ச ததப்பரம் திருத்தீயஸ்து பலபத்ரஹ கலௌ கஷ்டித் பவிஷ்யதி. ஆதிசேஷன் பகவானுடைய பாம்பு படுக்கை. பெருமானுக்கு எல்லாவித கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறவர். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமனி, என்ன ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் முதலான அனைத்து குணங்களும் உடையவர். அனந்தனாக ஆதிசேஷனாக இருந்தார். அடுத்த யுகத்தில் ராமன் அவதரித்த போது லக்ஷ்மணனாக பிறந்தார். மூணாவது யுகத்தில் கண்ணன் அவதரித்த போது பலராமனாக பிறந்தார். நாலாவது யுகம் கலியுகம் வந்தபோது அவரே ராமானுஜராக அவதரிக்கிறார். அப்ப ஆதிசேஷனே ராமானுஜரமாக பிறந்ததுனாலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. பகவானுக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் நமக்கு அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வந்திருக்காருனால் வேலை நமக்கு ரொம்ப சுலபமா போயிடும் இல்லையோ. ஏன்னா யாரோ பெருமானிடத்திலேருந்து தள்ளி இருக்கிறவர் சொல்லி நமக்கு அது ஏற்குமா புரியுமாங்கிறது தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவர்னா பெருமானுடைய உள்ளம் எப்படி இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். நமக்கு அந்த உள்ளத்தின்படிக்கு நடக்கிறதுக்கு சொல்லியும் கொடுத்துடுவார். அதனாலேயே நமக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னால் யாரை போய் கேட்போம்? நம்ப தகுந்தவர்களைத்தான் கேட்போம், நம்ப தகாதவர்களை கேட்க மாட்டோம். பெருமானுக்கு யார் ரொம்ப நம்ப தகுந்தவாளா இருப்பா? அவருக்கே படுக்கையா ஒருத்தர் இருக்காருனால் அப்ப அவரை விட எங்கு போய் கேட்க போகிறோம்? ஆதிசேஷனே அவதரிச்சிருக்கிறதுனாலே நம்பலாம்ங்கிறது முதல் கேள்வி, முதல் பதில். அடுத்தது கலியுகத்துல அவதரிச்சிருக்கார். ஏன்னா இப்ப கிருதயுகத்துல பிறந்தார், திரேதாயுகம் துவாபர யுகம்னு சொல்லியிருந்தால் அது எதுவுமே நம்முடைய யுகம் அல்ல. நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகத்தில். இந்த யுகத்துக்கு தகுந்தாப்புல ஏதான் இருக்குமா? இப்போ உங்க வீட்டுல எல்லாம் ஆறானு தாத்தா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவருக்கு வயசு 90 ஆயிருக்கும். அவரிடத்துல நாம போய்
இன்னைக்கு பேரனுக்கு ஏதோ பள்ளி பரீட்சையெல்லாம் வச்சிருக்காளாம், அதனால நீ இதை தானே பாடம் சொல்லி தெரியுதானால் எடுத்து பார்த்தாருன்னா அவர் படித்த புஸ்தகத்துக்கு இப்போ இருக்கிறதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இருக்குமா தெரியாது. இப்போ இருக்கிற பாடத்திட்டம்லாம் மாறி போயிருக்கும், அப்போ இருக்கிறதெல்லாம் மாறி இருக்கும். அவர் முதல்ல இருந்து பாடத்தை பாடத்துக்காக படி, பரீட்சைக்காக படிக்காதே அப்படின்னு ஆரம்பிப்பார். இன்னைக்கு அதை தான் ஒத்து வருமா? இன்னைக்கு பாதி பேர் படிக்கிறதே பரீட்சைக்காகத்தான். பரீட்சை முடிஞ்சு போச்சுன்னா ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியாது. அதுக்கு தான் வருஷம் முழுக்க படிச்சிருந்த படிப்பை 6 மாதம் ஆக்கிவிட்டான். அப்படின்னா 6 மாதம் ஞாபகம் வச்சுருந்தா போரும்னு அர்த்தம். நீங்கள் 6 மாதத்தில் பரீட்சை எழுதிருங்கோ, அடுத்த 6 மாதத்துக்கு முதல் 6 மாத பாடத்தை கூட நினைவு கொள்ளணுங்கிற தேவை கூட இல்லைன்னு ஆயிடுத்துனால் 90 வயசுக்காரர் இப்போ சொல்லியே கொடுக்க முடியாது. அவர் உடனே பழைய புராணம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இப்படியா, என்னமா 16ஆம் வாய்ப்பாடு 16 வரைக்கும் சொல்லியிருக்கேன் தெரியுமோ? நீங்கள் 10 என்னன்னால் கையில் இருக்கிற கருவி எடுத்து 10 என்னன்னு தட்டி பார்க்குறீங்க. இப்போ இப்படியா நாங்கள் படிச்சிருக்கோம்னால் வாஸ்தவம் தான், அவர் சொல்றதெல்லாம் நியாயமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு உதவணுமோ இல்லையா? என்னைக்கோ 90 வயசுக்காரர் அன்னைக்கு படிச்சிருந்தாருனால் இன்னைக்கு பரீட்சை எழுதுனா அவரே தேறி வருவரா தெரியாது. என்ன வேகம் இன்னைக்கு! எந்த விளையாட்டாக இருந்தால் கூட சீக்கிரம் முடிஞ்சுடணும். 2 மணி நாழி உபன்யாசமாக இருந்தால் 1.5 மணி நாழிலே முடிஞ்சுட்டா தேவையில்லை. இப்போ கோவிலில் போகிறச்ச அர்ச்சனையை 108 8ஆவே சொல்லி பழமெத்தலை பாக்கு கொடுத்துட்டா கூட தேவையில்லை. 108 திருநாம சொல்ல வரைக்கும் யார் சுவாமி நின்றுட்டு இருக்கிறது? வேணும் வெளியிலெல்லாம் கூட காத்திருக்கும் போல் இருக்கு. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே காத்தே இல்லை, அங்கே நிற்கிறதுக்குள்ளே வேர்த்து போகிறது. அதனால் 108 வேண்டாம். அவர் ஒரு 18 28 சொல்லி இந்தா வெத்தலை பாக்கு பழம் சகல சௌபாகிய சித்திரஸ்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப திருப்தியாக கடைப்படுவோம் இல்லையோனால். எல்லாம் அவசர கதி உலகம். இந்த அவசர கதிக்கு எப்போ? கலியுகத்தில் தான் இந்த அவசர கதி. இதுக்கு முன் யுகத்திலெல்லாம் இவ்வளவு வேகமெல்லாம் இல்லை. கலியுகத்துக்குன்னு ராமானுஜர் அவதரித்திருக்கார். அப்போ இந்த யுகத்துக்கு இருக்கிற கஷ்டங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த யுகத்துக்கு மட்டுமே இருக்கிற கஷ்டம் இதெல்லாம் கிருதயுகத்தில் இல்லை, திரேதாயுகத்தில் இல்லை, துவாபர யுகத்தில் இல்லை. இந்த யுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பான கட்டங்கள் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டத்தை போக்குறதுக்கு ராமானுஜர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குன்னு மனசு ஒத்துக்கிறதா இருந்தால் அப்போ அதற்கு ராமானுஜர் என்ன முடிவு சொல்லியிருக்காரோ தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு கடைப்பிடித்தா அந்த கஷ்டம் நீங்கத்தான் போகிறது. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த கலியுகத்தில் என்ன மாறுதல் வந்து விட்டது? முதல் 3 யுகத்தில் இல்லாத கட்டம் இப்போ இருக்கானால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கலோ கஷ்டித் பவிஷ்யதி. கலியுகத்தில் ராமானுஜர் தான் பிறந்தார். யாராக பிறக்க போறார் ஆதிசேஷன்கிற கேள்வி வந்தது. முதல்ல அனந்தனா இருந்தார், 2வது லக்ஷ்மணன், 3வது பலராமன், 4வது யாராக பிறப்பார்னா ராமானுஜர்ன்ற பதில் சொன்னார்கள் இல்லையோ. இதை முதல்ல உலகத்துக்கு உணர்த்தினதே சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார்த்த நகரில் அவதரித்தவர். ஆழ்வார்கள் 10 பேரிலும் தலைவர். அந்த நம்மாழ்வார் தான் பிற்காலத்தில் ராமானுஜர் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்லவே சொல்றார். பிற்காலத்தில் ஏன் சொல்றேன்னால் நம்மாழ்வார் பிறந்த தேதிக்கும் ராமானுஜர் பிறந்து இருந்ததுக்கும் நடுவில் ஒரு 4000 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. 1 இல்லை 2 இல்லை. இன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மாழ்வார் பிறந்தார். இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமானுஜர் பிறந்தார். அப்படின்னா அவர்கள் 2 பேருக்கும் எவ்வளவு வேறுபாடு? 5000ல் 1000 கழிச்சுட்டா 4000 வேறுபாடு. 4000 ஆண்டு கழித்து பிறக்க போகிறார்ங்கிறதை நம்மாழ்வார் எப்போதோ கோடி காட்டுகிறார். அப்படி கூட காட்டிவிட முடியுமானால் பல முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 காலத்திலும் என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சவர்கள். அது பகவானுடைய அருளை நேரே பெற்றவர்கள். அதனால அவர்களால் வருங்காலத்தை சொல்ல முடியாது. எங்க சொல்லியிருக்காருங்கிறதுக்கு பாகவத புராணத்திலேருந்து ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக வேதவியாசர் சொல்லிட்டு இருக்கார். இது மொத்த புராணமே சுகாச்சாரியர் தன் சிஷ்யன் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றது. பரீட்சித்து அர்ஜுனனுக்கு பேரன். அவன் தான் இப்போ உட்காந்து கதை கேட்டு இருக்கான். அவர் தான் சுகாச்சாரியர் தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவர் சொல்றார், கலவு கலு பவிஷ்யந்தி, கலியுகத்தில் இன்னன்னார் பிறப்பார்கள். நாராயண பராயணாக, நாராயணனையே தெய்வம்னு ஏத்துண்டவர்கள் பிறப்பார்கள். எங்க பிறப்பார்கள்? தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பிரதீச்சீச்ச மகாநதி. மகாநதி பெரும் நதியான பிரதீச்சி. அதாவது பல நதிகள் மேற்கிருந்து கிழக்கத்தான் ஓடும். ஆனா ஒரு சில நதிகள் தான் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி ஓடும். அதை போல நதிக்கரையிலேயும்
தாமிரபரணி நதிக்கரையிலேயும் அதே வைகை ஆற்றங்கரையிலேயும் காவிரி ஆற்றங்கரையிலேயும் பாலாறு பெண்ணாற்றங்கரையிலேயும் இங்கெல்லாம் மகாபக்தர்கள் பிறப்பார்கள். அவர்களெல்லாம் தமிழ்ல பாசுரத்தை பாடி நிறைய பக்தியை பரப்புவார்கள்னு துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே சுகாச்சாரியர் சொல்லிட்டார். அவர் சொன்னத்தை தான் வேதவியாசர் எழுதி வச்சுட்டார். இதைத்தான் கொச்சித் கொச்சித்தன்னு இவர் ஆவிர்பாவம் கலியும் கெடும் போலே சூச்சிதம் நுடு அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியர். அவர் 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அந்த சுவாமி சொல்றார், எப்படி பாகவத புராணத்தில் மேற்காலத்தில் ஆழ்வார்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதே போல நம்மாழ்வார் பிற்காலத்தில் ராமானுஜர் அவதரிப்பாருங்கிறதையும் சொல்லிவிட்டார். அப்ப ஆழ்வார்கள் பிறப்பார்கள்ங்கிறத ரிஷிகள் சொல்லிட்டு போயிட்டார், ராமானுஜர் பிறப்பாருங்கிறத ஆழ்வார்கள் சொல்றா. இப்போ அப்படின்னா நம்ம என்னன்னு பிரிச்சுக்கணும். முன்காலம்ங்கிறது ரிஷிகள் காலம், நடு காலம்ங்கிறது ஆழ்வார்கள் காலம், கடைசி காலம்ங்கிறது ஆச்சாரியர்களுடைய காலம். ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வந்தனர்? பகவானே முழுமுதற் கடவுள், அவன் திருவடிகளை பற்று, இதுதான் வாழ்வதற்கு சரியான முறைன்னு கற்றுக் கொடுப்பதற்குன்னே வந்திருக்கிறவாவா. இவர்களுக்கெல்லாம் பிரமாதாக்கள்னு பேர் வச்சிருக்கா. பிரமாதான்னா புத்திசாலிகள், நல்ல புத்தி இருக்கிறவா, பெருமானிடத்துல பக்தி இருக்கிறவர்கள். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை, நம்ம யாரையும் பார்த்ததே இல்லையே. ஆனா அவர்கள் நமக்கு எழுதி வச்சதுல இருந்து ஒரே ஒரு காசு கூட நம்மகிட்ட எதிர்பார்த்ததே இல்லையே. இன்ன பயனுக்காக இன்ன காசு கிடைக்க போறதுன்னு சொல்லுவோம் என்று நினைக்காமல், இப்ப வியாசர் பாரதம் எழுதியிருக்காரு என்னால் நம்மகிட்ட என்ன எதிர்பார்த்தார்? வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்காரு என்னால் நம்ம அவரை பார்த்ததே இல்லையே. ஆனாலும் இத்தனை தரம் படிச்சுட்டு இருக்கோம், இத்தனையும் பண்றோமே. இப்போ வால்மீகியை கேட்டுனா உனக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமாண்ணா, ஒண்ணுமே தரவாண்டாம், ஒரு புஸ்தகத்தை வாங்கி படிச்சு பாரு, திரும்ப திரும்ப அதைத்தானே கேட்கிறாரு. இப்போ அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பண்ணிருக்காளோ இல்லையோ அவர்களை நம்பலாம். தங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கிட்ட வந்தாள்னால் நமக்கு நம்பிக்கை வராது. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம கிட்ட வந்தாள்னால் அவர்களை தாராளமா நம்பலாம். அப்படிப்பட்டவர்கள் ரிஷிகள், அடுத்து பிறந்த ஆழ்வார்கள், கடைசியா பிறந்திருக்கிற ஆச்சாரியர்கள். ரிஷிகள் ஆழ்வார்கள் பிறப்பை எப்படி வரப்போறது அப்படிங்கிறத சூச்சனம் பண்ணி காட்டியிருக்காளோ, அதே போல நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல பாடுறார். அதை வச்சுட்டாலே இப்போ கலியுகத்தினுடைய கட்டங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுடலாம். அதை எப்படி ராமானுஜர் போக்கினார்ங்கிறதையும் புரிஞ்சுடலாம். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னாத்தும் என்ன மேல 10 போஷரங்கள் நம்மாழ்வார் பாடிட்டு இருக்கார். அதுல அவர் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமோ? காலப்போக்கில் கலி முற்ற போகிறது. கலியினால நிறைய கொடுமைகள், கடினங்கள், கட்டங்கள்லாம் ஏற்பட போறது. ஆனா இந்த கட்டத்திலேருந்து உலகத்தை விடுவிக்கிறதுக்காக, அதுல இருக்கக்கூடிய பக்தர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ராமானுஜர் ஒருத்தர் அவதரிக்க போகிறார். அவர் ஊர் பேர்லாம் சொல்லவே இல்லை. இப்போ கலியும் கெடும். நீங்க எல்லாரும் பாருங்க, கலி கட்டு போகும். சாதாரணமா நம்ம கட்டு போகணும்னு சொல்லிட்டா தான் கட்டம், கலி கட்டு போகணும்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லும் போது ஜாக்கிரதையா இருங்க, ஒருத்தருக்கும் கட்டமே வரக்கூடாது, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்றச்சேவே மரணம் நன்னா இருக்கணும், வியாதி நன்னா இருக்கணும் இப்படின்னாரான்னு சொல்லுவாளா? அதெல்லாம் கெட்டு போயிடணும், மற்றதெல்லாம் நன்னா இருக்கணும் தானே சொல்லுவோம். அதை போல இந்த கலிங்கிறது நம்மளை ரொம்ப துன்பம் கொடுக்கறதுனாலே கலி கெடணும்னு சொன்னா நல்லது நடக்கணும்னு அர்த்தம், கலியும் நன்னா இருக்கணும்னு சொன்னா நமக்கு கெடுதல் நடக்கும்னு அர்த்தம். அதனாலதான் கலியும் கெடும்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். கலி எப்போது கெடும்? கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உழிதரக் கண்டோம். கடல் வண்ணன் பூதங்கள்னா பகவானுடைய பக்தர்கள், அவர்கள் பிறக்க போறா. ரொம்ப பேர் சந்தோஷப்பட போறா. அப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு மகான் வந்து பிறக்க போகிறார். ஒரு யுக புருஷர் அவதரிப்பார்னு பாட்டுல பாடிவிட்டார் நம்மாழ்வார். ராமானுஜரை பத்தி பாடல் இருக்கு, பேர் இருக்கா, எங்க பிறப்பார்னு இருக்கா, இல்ல உருவந்தான் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா? அதை தெரியப்படுத்திட்டார் நம்மாழ்வார். தாமிரபரணி ஓன்னு சுழிச்சுன்னு ஓடுறது போய் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்துன்னு வரும், அதை மெதுவா காய்ச்சும், அதுல இருந்து நமக்கு ஒரு விக்கிரகம் வரும், அதை வச்சுக்கும்னார். சரின்னு போனார், மதுரை விழாழ்வார் ஜலத்தை எடுத்து வந்தார், காய்ச்சிட்டார், விக்கிரகம் ரொம்ப நன்னா வந்தது, ரொம்ப அழகான விக்கிரகம். ஆனால் அது நம்மாழ்வாரை போலவே இல்லை. இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்மாழ்வார் விக்கிரகம் வரும்னுட்டு, அது நம்மாழ்வாரை போல இல்லை, இது சன்னியாசி விக்கிரகத்தை போலன்னா இருக்கு.
நீர் அப்படி இல்லையே, கல்யாணமே ஆகாதவர், நீர் வெள்ளை வெட்டி தானே கட்டின்னு இருக்கீர், ஆனா இது காஷாயத்தோட திருதண்டத்தோடன்னா இருக்கு போல் இருக்கு என்று இவர்கள் சொல்லியிருக்கா. மதுரகவி ஆழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் சொன்னார், பரவாயில்ல, இவர் தான் வருங்காலத்துக்கு ஆச்சாரியர், இவர் தான் கலியுகத்துக்கு மேற்கொண்டு எல்லா கட்டத்தையும் போக்க போகிறார், இவருக்கு பவிஷ்யதாச்சாரியர்னு பேர். பவிஷ்யத்துனா வருங்காலம், பவிஷ்யதாச்சாரியர்னா வருங்காலத்துக்கு ஆச்சாரியன். அப்படியானு கண்கள் மலர மதுரகவி ஆழ்வார் பார்த்து கொண்டார். அப்ப நேர விக்கிரகம் வடிவத்தையே பண்ணி கொடுத்துட்டார். இப்போ ஏற்கனவே பாட்டை மட்டும் பாடினார், ஆனா அந்த பாட்டுல எவ்வளவு நம்பிக்கை வருங்கிறது தெரியாது. இப்ப ஒரு உருவத்தையே பண்ணி இவர் தான் வருங்காலத்துக்கு ஆச்சாரியனாக இருக்க போகிறார். கலோ கஷ்டித் பவிஷ்யதி, கலியுகத்தில் யாராக பிறப்பார்? அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணச்ச ததப்பரம் திருத்தீயஸ்து பலபத்ரஹ கலோ கஷ்டித் பவிஷ்யதி. ஆதிசேஷன் பகவானுடைய பாம்பு படுக்கை. பெருமானுக்கு எல்லாவித கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறவர். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமனி, என்ன ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் முதலான அனைத்து குணங்களும் உடையவர். அனந்தனாக ஆதிசேஷனாக இருந்தார். அடுத்த யுகத்தில் ராமன் அவதரித்த போது லக்ஷ்மணனாக பிறந்தார். மூணாவது யுகத்தில் கண்ணன் அவதரித்த போது பலராமனாக பிறந்தார். நாலாவது யுகம் கலியுகம் வந்தபோது அவரே ராமானுஜராக அவதரிக்கிறார். அப்ப ஆதிசேஷனே ராமானுஜரமாக பிறந்ததுனாலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.